வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி அடப்பிரதமன் பாயாசம் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாயாசம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு முறி தேங்காவை திருவி முதல் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி, 200 கிராம் அடை, 25 கிராம் அளவுக்கு முந்திரி கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளத்தை காய்ச்சி பாகு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடையை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அடப்பிரதமன் பாயசத்துக்குள்ளே அடை. நீங்கள் கடைகளில் கேட்டால் பேக்கிங்கில் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே அடையை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடை வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு அதில் சேர்த்துடலாம். இந்த வெள்ளைப்பாகில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அடையை சேர்த்துடலாம். பாகுல அடைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி இன்னும் வேகணும். அதுக்காக ஒரு லிட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க 2வது தேங்காய் பழம் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பழையும் அதில் சேர்த்துடலாம். பாயாசம்னாலே கொஞ்சம் நெய் கூடுதல் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. பாயசத்துக்கு தேவையான முந்திரி கிஸ்மிஸை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்மிஸையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி கிஸ்மிஸை பாயசத்தில் சேர்த்துடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்த தேங்காயும் பாயசத்தில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு 5 ஏலக்காவை 1-2 தட்டி பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் சூப்பரான அடப்பிரதமன் பாயசம் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.